வணக்கம் மக்களே. பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு பார்ட் 2ல பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் கொண்டு போகிறதாங்க பார்ட் 3ல பார்க்க போகிறோம். அபிஷேகத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஒன்றா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலத்துக்கு ரெடி ஆகி கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு. சாமி ஊர்வலம் கொண்டு போகிறதுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா தயாராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க. டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சுங்க வண்டி பார்க்கறதுக்கு. டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயப்பனை வந்து கொண்டு போய் மேலே வச்சாச்சுங்க. சாமிக்கு ஒரு பூஜை போட்டு அப்புறம் என்னங்க ஊர்வலம் கிளம்பியாச்சுங்க. ஐயப்பனோட பாட்டெலாம் போட்டுட்டு செம்மையாக இருந்துச்சுங்க வண்டி பார்க்குறதுக்கு. ஐயப்ப சாமி ஊர்வலம் தெரிஞ்சனுமே ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழம் தேங்காய்லாம் சாமிக்கு உடைச்சாங்க. சாமி காணிக்கே பார்த்தீங்கன்னா லாரிக்கார அண்ணன் கூட காணிக்கை கொடுத்தாருங்க ஐயப்பனுக்கு. நாங்கள் போகிறவர்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை வண்டிலாம் நிற்கும் போது சாமிக்கு பார்த்தீங்கன்னா காணிக்கை நிறையா வண்டிக்காரங்க கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட கோயிலுக்கு உபயோகமாக இருந்துச்சுங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 8பட்டி கிராமம் இருக்குங்க. 8பட்டி கிராமுக்கு ஐயப்பன் கொண்டு போனோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே ஐயப்பனுக்காக பழம் தேங்காய் எல்லாமே சாமிக்கு உடைச்சாங்க. ஊர்வலம் முடிச்சுட்டு கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிளம்பியாச்சுங்க. நாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் தாங்க உட்காந்துருந்தோம் தேட்டருக்கு முன்னாடி. சூப்பராக இருந்துச்சுங்க வியூ. அப்புறம் என்னங்க ஊர்வலம் முடிச்சுட்டு சாமி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கொண்டு வந்துச்சுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலை கிளம்புறதாங்க. அந்த வீடியோ தாங்க வரும். பை பாய்.